ஹலோ வணக்கம். கும்பராசி உங்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரீடிங் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா, டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இது எல்லாமே இந்த ரீடிங் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாரா ஹீலிங் அது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், ஒரு முருகர் கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ கும்பராசி இப்போது உங்களுடைய நெக்ஸ்ட் 3 months எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். How is your next 3 months? Yes. கும்பராசி. Okay. We have nurture, we have divinity, we have transformation. ஸோ கும்பராசி அடுத்த 3 மாதங்கள் விஸ்டம். ஸோ கும்பராசி அடுத்த 3 மாதங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு. ஓகே, நன்மையான செயல்கள் செய்ய போறீங்க, நன்மையான காலமாக இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதல் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அடுத்த 3 மாதங்கள் பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். நம்புங்க, நான் சொல்கிறத நம்பினா மட்டும்தான் உங்களால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஏன் நம்புங்க கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்கிறேன்னா, நடக்கும்னு சொல்கிறேன்னா, இது வந்து டிவைனுடைய ஒரு பிளான். ஓகே, உங்களுடைய தெய்வங்களினுடைய ஒரு பிளான், யூனிவர்ஸனுடைய ஒரு பிளான். இந்த மோமெண்ட் உங்களோட லைஃப்பில் நடக்கணும், இந்த ஒரு 3 மாத காலம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அடுத்த 3 மாத காலங்கள் உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஆன்மாவினுடைய ஒரு மாற்றமாக இருக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஆன்மாவினுடைய தன்மை இருக்கும் இல்லையா, நம்ம கேரக்டர் வேறு, ஆன்மாவினுடைய தன்மை வேறு இல்லையா. அந்த ஆன்மாவினுடைய தன்மை மாறும் போது நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல் மாறும் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் மாறும், நம்மளுடைய வெறுப்புகள் எல்லாமே மாறும். ஸோ அந்த ஆன்மாவினுடைய தன்மை மாற இருக்கு. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கறது, மிகப்பெரிய அறிவை கொடுக்கறது. ஸோ நீங்கள் உங்களுடைய கரியரில் ஒரு பெரிய பொசிஷன் போகணும், எக்ஸ்பர்ட் ஆகணும். அண்ட் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு உங்களை விட துல்லியமாக யாரும் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் வேணும். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும், இல்லை பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவாலிட்டி, எதில் இருந்தாலும் அதில் வந்து உங்களை பீட் பண்ண ஆள் இல்லை. ஸோ அந்தளவு உங்களுக்கு மிகப்பெரிய விஜயம் இருக்குது, மிகப்பெரிய நாலேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகே, இந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா, ஸோ அதற்கான சில படிகள் இருக்கு இல்லையா, அந்த படிகள் உங்களுக்கு அடுத்த 3 மாதங்களில் தொடங்க ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது சொல்லலாம் உறுதியாக. ஸோ உங்களை நீங்களே டெவலப் பண்ண போகிறீங்க, மற்றவங்களும் டெவலப் பண்ண போகிறீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். தன்னைத்தானே டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் டெவலப் பண்ணுறது, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது வந்து நடக்க போகுது உங்களுக்கு அடுத்த 3 மாதங்கள். இது எல்லாமே டிவைனுடைய ஒரு பிளானிங்ஸ். ஸோ இது எதுவுமே கோஇன்சிடென்ஸாக நடக்கிறது இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டான டைமில் பிளான் பண்ணப்பட்டது. ஸோ திட்டமிட்டபடி உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குது அப்படின்றது இங்கே தெரியுது. ஸோ கும்பராசி மேற்கொண்டு டாரோ கார்ட் ரீடிங்கில் பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகே, கும்பராசி ஹவுஸ் நெக்ஸ்ட் 3 months. So Kumbharasi, how is the next 3 months? Okay. We have 7 of Pentacles. We have 10 of Cups. We have King of Wands.
அதாவது உங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. பட் அது ரொம்ப காலமாக அது தடைப்பட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கும், செய்ய முடியலையே ஏன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட் 3 monthஸில் ஒரு மிகப்பெரிய லீட் பொசிஷன் எடுக்க போகிறீங்க. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய கரியர் லைஃபாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது, பொறுப்பு வழங்க போகிறாங்க யூனிவர்ஸ் ஆர் சம் அதர் பீப்புள். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் அது வந்து முடிவுக்கு வரதுக்கான மாற்றங்கள் நடக்கும். அண்ட் உங்களுடைய வேல்யூ பவர் என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும். மற்றவங்க அதுவும் எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலியோட தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். ஃபைனலி ரொம்ப நாளாக நான் என் ஃபேமிலிக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் செய்ய முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாமே நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு ஏற்படும். வருமானம் சீராகும் அப்படின்னு சொல்லலாம். நிலையானதாக இருக்கும், சீரானதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 மாதம் வருது, அப்புறம் வந்து அது ஸ்டாப் ஆகுது அப்படிலாம் இருக்காது, நிலையாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சொத்து பிரச்சனை, ஃபேமிலி ரீதியான பண பிரச்சனை, இல்லை ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினைக்கிறதுக்கான போதிய பணம் வருமானம் இல்லை கடன் பிரச்சனை, இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், ஓகே, மன விரக்தி, இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் அடுத்த 3 மாதங்கள். ஏன்னா உங்களுக்கு மணி ஃப்ளோ நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எப்பவுமே ப்ராக்டிக்கலான விஷயங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா, மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய அந்த சந்தோஷம் அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த சோல் எவால்யூஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுடைய அந்த ஞானம், அறிவு, அதை சார்ந்த அனுபவங்கள் அதெல்லாம் அதுக்கு அடுத்து தான் நடக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆகும். பணம், பொருளாதாரம் சார்ந்து மனம் ரீதியாக மனதளவில் எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். உங்களை யாராவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி, தப்பான விஷயங்களில் ஈடுபடுத்தி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்படி தான் அப்படின்னு அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும், அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 months நீங்கள் வந்து புதுசாக பிறக்கிற மாதிரி தான், புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி தான். அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுடைய கெட்ட கர்ம வினைகள்லாம் நெக்ஸ்ட் 3 months குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக குறைஞ்சி நல்ல கர்ம வினைகள் அதிகமாக இருக்கும். அதாவது அதுதான் பாவ புண்ணியங்கள், அந்த பாவங்கள் கம்மியாகி புண்ணியங்கள் அதிகமாக ஆகக்கூடிய டைம் நெக்ஸ்ட் 3 months. ஸோ நம்பிக்கையோட அண்ட் உற்சாகத்தோட எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதை வந்து நீங்கள் தெம்போட செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். எதாக இருந்தாலும் பொறுப்புணர்வோடு நடந்துக்கோங்க. லீட் எடுங்க, தைரியமாக லீட் எடுங்க. நான் இதை லீட் எடுக்க முடியுமா, தலைமை தாங்க முடியுமா, என்னால் அது முடியுமா, அந்த மாதிரி கேள்விக்கு இடம் வேணாம். தைரியமாக தலைமை தாங்க, லீட் எடுங்க, ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். ஓகே, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கும்பராசி உங்களுக்கான 3 months ரீடிங் பார்த்தோம், நெக்ஸ்ட் 3 months ரீடிங் பார்த்தோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.